சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு கோவில்கள் பத்தின மிக முக்கியமான ஒரு உத்தரவு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே தான் வருது அப்படின்றது தெரியும். இதுக்கு ஹெச் ராஜா மாதிரியான நிறைய பாஜக தலைவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றதையும் பார்க்க முடியுது. இந்த சூழல்ல தான் தயானந்த சரஸ்வதி, பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய இப்போ மோடி கூட கடுமையா முரண்டு பிடிக்கக்கூடிய சுப்பிரமணியன் சுவாமி மாதிரியான நிறைய பேர் உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா மாதிரியான மாநிலங்கள்ல கோவில்கள் அந்தந்த மாநில அரசுகளுக்கு கீழே வரக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே வருது. அதை எல்லாத்தையும் மாத்தி கோவில் நிர்வாகங்கள்கிட்ட கோயிலை கொடுத்துடணும். கோவில் நிர்வாகங்கள் தான் கோயிலையும் அதுக்கு கீழே வரக்கூடிய சொத்துக்கள் அத்தனையும் நிர்வகிக்கணும். அதுக்கான உத்தரவை போடுங்க அப்படின்னு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. பல வருஷமா இந்த மனு நிலுவையில் இருந்துட்டு வந்த சூழல்ல ஏற்கனவே மத்திய அரசுக்கு நோட்டீஸ் எல்லாமும் உச்ச நீதிமன்றம் அனுப்பி இருந்தாங்க. அந்த சூழல்ல தான் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல 2/4/2025 அன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த விஷயத்துல ஒவ்வொரு மாநில அரசுகளுடைய நிலைப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஏன் சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு கேள்வி எழுப்பி வழக்குகள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டாங்க. இனி இந்த மனுதாரர்கள் இந்த கோரிக்கையை எடுத்துக்கிட்டு சென்னை ஹைகோர்ட்டுக்கோ இல்ல வேற நீதிமன்றங்களுக்கோ போறதுதான் ஒரே ஆப்ஷனா இருக்கு. சரி, இந்த கோவில்கள் அரசுகளுக்கு கீழே இருக்கிறது நல்லதா இல்ல கோவில் நிர்வாகங்கள்கிட்ட கொடுக்கறது நல்லதா? இதை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.